நான் என் தங்கச்சியோட வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க மாமியார் பார்த்திங்கன்னா இந்த பனை ஓலையில் வந்து விதவிதமான பாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜுவல் பாக்ஸ் அப்படி நிறைய பண்ணியிருந்தாங்க. இது இடியப்பத்தட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கு தேவையான பனை ஓலையெல்லாம் சந்தையில் போய் வாங்கி அதை காய வச்சு அதுக்கு கலர் ஏற்றி அதை பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற அந்த கைவினை பொருட்கள் எல்லாம் வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. மார்க்கெட்டில் போய் சேல்ஸு கொடுத்துருவாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போகும்போது நிறைய இருந்தது. அங்கே ஒரு டப்பாபடி போடணும்னா அதுக்கு குருத்தோலை வேணும், சாரோலை வேணும், சரி, அதுக்கு ஒரு அச்சு வேணும், 2 கத்தி வேணும். ஓ சரி. அதுக்கப்புறம் தான் சாயம் வாங்கி அந்த ஓலையை அச்சில் வாந்து சாயம் காய்க்கணும். சரி. அதுக்கு பிறகு தான் அடுத்த நாள் இந்த ஓலையை வந்து அதுக்கப்புறம் வச்சு தட்டு தொடங்க முடியும். ஓகே. தட்டு தொடங்கி தட்டு போட்டால் ஒரு நாளைக்கு 200 ரூபா, 240 ரூபா, 250 ரூபா வரையும் வேலை செய்யலாம். சரி சரி. இப்போ 500 ரூபாய்க்கு ஓலை வாங்கி தட்டு போட்டால் எங்களுக்கு ஒரு 700 ரூபா கிடைக்கும். ஓகே ஓகே. கழிவு இல்லாமல் செஞ்சால் ரொம்பவும் கஷ்டப்பட்டால் கூட 200 ரூபா கிடைக்கும். சரி சரி. 500 ரூபாய்க்கு ஓலை வாங்கினா 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுக்கலாம். இதை வந்து நாங்கள் வெளியூரில் காட்டில் போய் அடுத்த ஆட்கள்கிட்ட போய் காசு கொடுத்து முதல்ல ஓலையை நாங்கள் வாங்கி வீட்டுக்கு சென்று கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தட்டை நாங்கள் கண்ணில் பார்க்க முடியும். சரி சரி. கலர் முக்கியது ஒரே நாளில் ரெடி ஆகுமா? அது இது வந்து ஓலை வாங்கி கொண்டு வந்து காய போட்டு அதை பாந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை வந்து சாயம் வாங்கி அதுக்கப்புறம் வண்ணம் காய்ச்சி எடுக்க முடியும். சரி சரி. நாங்கள் கேட்டதுனால அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தாங்க. சர்ஃபியும் அதை பார்த்து பண்ண தொடங்கியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.